அதில் முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது கடமை. எல்லாரும் அவங்க கடமையை சரியாக செய்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு கேட் கீப்பர் அவரோட கடமையை சரியாக செய்யாததால் 3 பசங்களோட உயிர் போகுது. ஒரு காவல்துறை அதிகாரிங்க அவங்க கடமையை சரியாக செய்யாததால் அஜித்குமார்ன்ற பையனோட உயிர் போகுது. திமுக வட்ட செயலாளர்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் பார்ப்பேன் சின்ன வயசுலலாம். என்னடா காலையிலே எழுந்துக்கிறாங்க, வெள்ளை சட்டை போடுறாங்க, கருப்பு பேண்ட் போடுறாங்க, பொட்டு வைக்கிறாங்க, ஒரு புல்லட் எடுத்து கிளம்புறாங்க, எங்கே தான் போகிறாங்க வராங்க அப்படின்ற கேள்வி எனக்கும் இருக்கும். அது அப்போ எனக்கு புரியல. இப்போ அவங்கள பார்க்குறப்ப தான் எனக்கு புரியுது. ஒரு வண்டி எடுக்கிறாங்க, நார்மலாக ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாங்க, இப்படியே போயினே இருக்கப்போ ஒரு இடத்துல பார்க்குறாங்க, அந்த இடத்துல ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அப்படின்னு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஃபோனு, அண்ணா வாண்ணே இங்கே நமக்கு ஒரு மேட்ரு மாட்டிச்சு போகலாம், போயிட்டு அங்கே போயிட்டு ஒரே பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அந்த ஒரு பில்டிங் கட்டுறவங்ககிட்ட நிம்மதியாக கட்ட கூட முடியாது. அந்த இடத்துல ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. அது டிஎம்கேல வட்ட செயலாளர்களோட கடமை இங்கே இப்போ இருக்கிறதுல. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம தலைவருக்கு ஒரு கடமை இருக்குது. யாருன்னா நம்ம முதலமைச்சர் அவருக்கு. அது ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். அதிகாரிங்க பண்ணுற தப்பை எப்படி அவர் மேனேஜ் பண்ணுறாருன்ட்டு. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி இருக்கும், அப்போ கொளத்தூர்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு ஆர்ஓ பியூரிஃபை வாட்டர் இது பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்காக நம்ம தலைவரை கூப்பிடுறாங்க, யாரோ முதலமைச்சர் அவரும் போகிறாரு. நான் இதில் தான் பார்க்குறேன், வீடியோவில் பார்க்குறேன். அந்த விஷயத்த பார்க்கும்போது ஓப்பன் பண்ணுற வழக்கமாக கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு 5 நாளில் போவோம், இல்லை 6 நாளில் போவோம். அப்படி நம்ம முதலமைச்சர் போய் ஓப்பன் பண்ணும்போது அப்பயே தண்ணி வரல. ஆகா, நான் நினச்சேன் மாட்டினாங்கப்பா முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம ஆளு பின்னி பதில் எடுக்க போகிறாரு எல்லா அதிகாரியும் அப்படின்னு பார்த்தா நம்பாளு காலி இது தண்ணி வரல, வெறும் காலி கிளாஸ் எடுத்துட்டு ஏங்க தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க அப்படின்ற தண்ணியே வரல. அவர் போய் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே தண்ணி வரல, ஓப்பன் பண்ணுற அன்றைக்கே ரிப்பேரு. ஒரு அதிகாரிகளை ஒரு கேள்வி கேட்கல அவர். அப்போ இங்கே என்ன தோணுதுன்னா, இங்கே நடக்கிறது அதிகாரிகளோட ஆட்சியா இல்லை நம்ம முதலமைச்சரோட ஆட்சியான்ற ஒரு கேள்வி வருது. அதனால தான் நம்ம திருப்பவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் போலீஸாரால் அடித்து இறக்குறாரு. ஆனால் இங்கே இறந்தது ஒரு அஜித்குமார் கிடையாது. இது மாதிரி இந்த 4 வருஷத்துல 23 பேர் இறந்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் தளபதி அவர்கள் இன்னைக்கு அவங்க எல்லாரையும் அழைச்சி பார்க்குறாரு. இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் அவங்கள பார்த்தது கிடையாது, இந்த 4 வருஷத்துல பேசுனது கிடையாது. இன்னைக்கு நம்ம அஜித்குமாரை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த ஆர்கே நகர் பகுதியில் திருப்பவனத்தில் ஒரு இன்னசென்ட்டான அஜித்குமாருக்கு இந்த நிலைமைனா, நம்ம பகுதியில் ஒரு குற்ற பின்னணி இருக்கவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னசென்ட்டே வீடை பூந்து தூக்கிட்டு போய் அடிச்சு கொள்றாங்க இந்த காலத்துல. அப்போ ஒரு குற்ற பின்னணி இருக்க ஒரு நபர் திருந்தி வாழ கூட இங்க முடியாது. அவங்கள கூப்பிட்டு போயிட்டு கையை உடைக்கிறது, புட்டப் கேஸ் போடுறது, இதுக்கு ஒரு பேர் அவங்க புட்டப்பு. ஃபுல்லா ஒரு எத்தனை பொய் கேஸ். நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு புட்டப்பு கேஸ் போட்டு பாருங்க, ஒரு பொய் கேஸ் போட்டு பாருங்க, என்ன ஆகுறீங்க நம்ம பார்க்கலாம். இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, என்ன நீங்க ஒரே ஆளுங்கட்சிய பேசுற, மேடையெல்லாம் பேசுற, நாளைக்கு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், இல்லை அஜித்குமார் மாதிரி அடிச்சு கொண்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவங்களாம் நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், முடிஞ்சா என் மேல வழக்கு போட்டு பாரு. ஜெயிலுன்னு இருந்தா பெயிலுன்னு ஒன்று இருக்கு, நான் வெளியே வருவேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜெயிலுக்குள்ள நடக்கிற அந்த ஊழலையும் நான் இந்த மேடையில பேசுவேன், விட மாட்டேன். அதையும் யோசிப்பா, ஐயோ இவனையால ஜெயிலுக்குள்ள அனுப்பணும், தப்பான ஆள ஜெயிலுக்குள்ள அனுப்பிட மாட்டானா யோசிப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன் நான். புரியுதுங்களா? ஒரு லாஸ்டா ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு சுத்தியில ஒரு சாவியும் இருக்கு. அந்த சுத்தியில சாவி கிட்ட போய் கேக்குது, நான் உன்னோட ரொம்ப பலசாலி, நான் உன்னோட பெரிய ஆளு, ஆனா என்னால ஒரு பூட்டை திறக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா நீ எப்படி ஒரு பூட்டை ஈஸியா திறக்குற, உன்னால மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு கேக்குது. அது அந்த சாவி சொல்லிட்டு, நீங்க அந்த பூட்டை தலையில அடிக்கிற, அதுக்கு பிடிக்கல, அதனால திறக்க கஷ்டப்படுது. ஆனா நான் அதோட இதயத்தை திறக்கிறேன், அதனால ஈஸியா திறந்துது அப்படின்னு. அந்த சாவி தான் மக்களோட இதயத்தை திறக்கிற நம்ம தளபதி அவர்கள். மக்களை நேரா இவங்கள மாதிரி அதிகாரம் மூலமா பயமுறுத்தி எதுவுமே பண்ணல, மக்களோட இதயத்தோட சேர்றாரு. அவர் சும்மா சொல்ல நெஞ்சில் குடியிருப்புன்ட்டு, அவர் உண்மையிலேயே அவங்க நெஞ்சில குடியிருக்கிறாரு. அவங்க இதயத்துல போய் இருக்கிறதாலதான் அவங்கள நம்புறாங்க. நம்பி மீனவ சகோதரர்கள் போடுறாங்க அவரோட பேரை போட்டுல தமிழக வெற்றி கழகம்ட்டு. அதுக்கு அவங்களுக்கு தர வேண்டிய மானியத்தை தர மாட்டேன்றாங்க இவங்க. ஏன் அவங்களுக்கு பிடிச்சவங்க பேரை போட்டா தரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு ஃபர்ஸ்ட்?
அவங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மானியத்தை கட் பண்ணுங்க. இதெல்லாம் வச்சு நாளைக்கு மக்கள் இந்த 26ல தமிழகம் ஃபுல்லாமே தளபதியோட பேர் இருக்கும். அப்ப நீங்க தமிழ்நாட்டை விட்டு எங்க பார்ப்போம்? இந்த மாதிரி மக்களோட வரி பணத்தை சுரண்டி இந்த ஆட்சியாளர் இந்த கட்சிக்காரங்க இவங்க பண்றதுலாம் இருக்குதுல்ல, இதெல்லாம் நம்ம தளபதி வரட்டும், நம்மளை மீறி எப்படி இதெல்லாம் பண்ணிடுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு துணையா நம்ம இருக்கிறோம். இறுதியா நம்மளோட கடமை ஒன்று இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும். நம்ம கூட களத்துல நிக்க முடியலனாலும் சரி, நான் உங்ககிட்ட கேட்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த அஜித்குமாரை நம்ம வீட்டுல இருக்க ஒரு பையனா பாருங்க, அந்த 23 பேருமே நம்ம வீட்டுல இருக்க ஒரு பையனா பாருங்க. நம்ம ஏரியால யாரோ ஒருத்தவங்களை பொய் கேஸ் போட்டு கையால உடைக்கிறாங்க அப்படின்றத சாதாரணமா விடாதீங்க. அன்னைக்கு அதை ஈஸியா விட்டதால தான் இன்னைக்கு அது உங்களுக்கு பெரிய விஷயமாவே வந்திருக்கு. அப்படின்றத புரிஞ்சுட்டு நான் கேட்கறதுலாம் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான். நியாயத்து பக்கம் நில்லுங்க, எங்க பக்கம் நில்லுங்க, நியாயமா இருக்கவங்க பக்கம் நில்லுங்க, உண்மைக்கு ஓட்டு போடுங்க. அது மட்டும் தான், காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அப்படி அது மட்டும் கேட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.